ஆழமான வன்மம் அவருக்குள்ளே இருக்கிறது என்பதையும் உணர முடிகிறது. சமூக ஊடகங்களில் சாதியவாத சக்திகள் பயன்படுத்தக்கூடிய அதே மொழியை தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட கட்சியாக இருக்கிற அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர் இவ்வாறு பேசியிருப்பது, இப்படிப்பட்ட சாதிய வன்மம் உள்ளவர்களை முக்கிய பொறுப்புகளிலே வைத்திருக்க வேண்டுமா? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்களை ஊக்கப்படுத்த வேண்டுமா? பாதுகாக்க வேண்டுமா? இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் கணிசமாக இருக்கிறார்கள், தலித்துகள் பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிறார்கள். இவர்களின் வாக்குரிமைகளை எல்லாம் பறிப்பதற்கு, வாக்காளர் பட்டியலில் இருந்தே அவர்களை நீக்குவதற்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் பாஜக அரசு சதி முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா அரசுக்கு ஏவல் வேலையை செய்யக்கூடிய ஒரு துறையாக மாறியிருக்கிறதோ என்று பொதுமக்கள் பேசும் அளவுக்கு இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமையை அளிப்பது, இங்கேயே இருப்பவர்களின் வாக்குரிமைகளை பறிப்பது என்கிற நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் பாஜக அரசுக்காக அல்லது பாஜக கட்சிக்காக மேற்கொண்டு வருகிறது. திமுக, அதிமுக ஆகிய எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரே களத்தில் நின்று தேர்தல் ஆணையத்தின் இந்த சதி செயலை முறியடிக்க முன்வர வேண்டும். பிஜேபியை சார்ந்த ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் எந்த நியாயங்களுக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் நினைப்பதை சாதித்தே ஆக வேண்டும், அதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டும் என்கிற துணிச்சலை பெற்றவர்கள் அவர்கள். இந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸும் அவருக்கு கிடையாது. டிவி டிபேட்ல அதிமுக சார்பாக பேசின செய்தி தொடர்பாளர், கட்சியோட செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அவர்கள் இந்த மாரி பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் அதுல இருந்து நீக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டது, அதை பார்க்கும்போதுதான் நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் அப்படின்லாம் அங்கேயே யாரும் பார்த்து ஃபில்டர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை கேலி செய்யும் வகையில பேசியிருக்காரு. செய்யாரே ஆதரிக்கிறாரு. அப்படி அதனால பாதிக்கப்படக்கூடிய மக்களையும் அப்படி இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அது அந்த பேட்டியை நான் காணவில்லை. ஆனால் இந்த விமர்சனங்கள் பரவலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர் அப்படி சொல்லி இருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களை எப்போதுமே குறைத்து மதிப்பிடுகிற உளவியல், அவர்களின் நலன்களில் அக்கறை இல்லாத ஒரு போக்கு அந்த பேச்சிலே வெளிப்படுகிறது. அந்த அளவுக்கு ஆழமான வன்மம் அவருக்குள்ளே இருக்கிறது என்பதையும் உணர முடிகிறது. சமூக ஊடகங்களில் சாதியவாத சக்திகள் பயன்படுத்தக்கூடிய அதே மொழியை தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட கட்சியாக இருக்கிற அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர் இவ்வாறு பேசியிருப்பது அந்த கட்சிக்கே களங்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சியாகும். அதிமுக பொதுச் செயலாளர், மேனாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டும் காணாமல் இதை கடந்து போய்விடக் கூடாது. இப்படிப்பட்ட சாதிய வன்மம் உள்ளவர்களை முக்கிய பொறுப்புகளிலே வைத்திருக்க வேண்டுமா? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரான சிந்தனை உள்ளவர்களை ஊக்கப்படுத்த வேண்டுமா? பாதுகாக்க வேண்டுமா என்கிற கேள்வியை எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் இது குறித்து நல்ல முடிவை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். பீகார்ல ஏற்கனவே நடந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ், அதாவது வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் பீகார் நடத்தப்பட்டது. அதுலேயே ஏகப்பட்ட குளறுபடி. 7.89 கோடி மக்கள் ஏற்கனவே வாக்காளர்கள் பதிவாயிருந்தாங்க. அதுல 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறாங்க, தகுதி நீக்கியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதை நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. பிசிகே சார்பா நீங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல பீகார் சம்பந்தமான வழக்கு முடிகிற வரைக்கும் இதை நடத்தக்கூடாது, அதை முடிச்ச பிறகு தான் நடத்தணும் கோரிக்கை வச்சிருந்தீங்க. அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தணும்னு சொல்லியிருந்தீங்க. 2ஆம் தேதி அந்த கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்துல நீங்க என்ன வலியுறுத்தி பேசிருக்கீங்க? பீகார் மாநிலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை பெரும் விவாதத்திற்குள்ளானது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் செய்த தில்லு முள்ளுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். அதனால் அது மேலும் பரபரப்பாகியது. தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வமான தனது கடமைகளை செய்வதற்கு மாறாக பாரதிய ஜனதா அரசுக்கு ஏவல் வேலையை செய்யக்கூடிய ஒரு துறையாக மாறியிருக்கிறதோ என்று பொதுமக்கள் பேசும் அளவுக்கு இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர், தலித்துகள் மற்றும் தீவிர இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்று அடையாளம் கண்டு அவர்களின் வாக்குரிமைகளை எல்லாம் பறிக்கிற செயலில் தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை என்கிற பெயரால் மேற்கொண்டு வருகிறது.
இது இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றமும் தலையீடு செய்தது. அது குறித்த ஆவணங்களை ஒப்படைக்க சொல்லி வலியுறுத்தியது. ஆனால் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிகாரமுள்ள ஒரு அமைப்பை போல நடந்து கொண்டது அதிர்ச்சி அளிக்கிறது. உச்சநீதிமன்றம் கோரிய ஆவணங்களை அது ஒப்படைக்கவில்லை. அதற்கு காரணம் ஒன்றிய ஆட்சியாளர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த அழுத்தம்தான் என்று பரவலான விமர்சனங்கள் இருக்கின்றன. மைய நீரோட்ட ஊடகங்கள் பெரும்பாலும் தவிர்க்கிற நமக்கு ஒருவேளை திருநெல்வேலியில் ஒரு செய்தியை பார்க்கணும்னு சொன்னால் சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லாமல் திருநெல்வேலிங்கிற லொக்கேஷனை ஒருவேளை மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா திருநெல்வேலி சார்ந்த செய்திகளை பார்க்க முடியும். அப்படி ஒரு ஆப் தான் வே டு நியூஸ் ஆப். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. நம்ம ஊர் செய்திகளை, லோக்கலான செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க விரும்பினா வே டு நியூஸ் ஆப் இது நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மேற்கு வங்கம், கேரளம் உள்ளிட்ட 3 மாநிலங்களிலும் இந்த SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடைமுறைக்கு வருகிறது என்கிற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உடனடியாக இது குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வெளிப்படையாக முன்வைத்தோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் தலைவர்களோடு கலந்தாய்வு செய்து அதன் அடிப்படையில் நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதிமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும்படி அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமைகளோடு தொடர்புடைய பிரச்சனை. பிற மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்தில் தங்கி இருக்கக்கூடியவர்கள் பல ஆண்டுகளாக இங்கேயே தங்கி வாக்குரிமை பெற்றவர்கள் என்ற ஒரு வகை உண்டு. சில மாதங்களுக்கு முன்னதாக தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பதிவு செய்து கொண்ட புலம்பெயர்ந்தவர்கள், மைக்ரண்ட் ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேலானவர்கள் இருக்கிறார்கள் என்ற தரவுகள் கிடைத்துள்ளன. சிலர் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பி இருந்தாலும் 50 லட்சத்துக்கும் குறையாமல் இருப்பார்கள் என்கிற நிலை உள்ளது. கோவை, திருப்பூர், சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை வலுவாக இருக்கிறது, கணிசமாக இருக்கிறது. அண்மை காலத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு அவர்களே இங்கு தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு கணிசமான சதவிகிதம் இங்கே இருப்பதை உறுதிப்படுத்துகிறது புள்ளி விவரம். இப்படிப்பட்ட சூழலில் வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமையை அளிப்பது, இங்கேயே இருப்பவர்களின் வாக்குரிமைகளை பறிப்பது என்கிற நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் பாஜக அரசுக்காக அல்லது பாஜக கட்சிக்காக மேற்கொண்டு வருகிறது என்பதுதான், மேற்கொள்ள இருக்கிறது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கவலைக்குரிய ஒன்றாகும். எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஜனநாயக சக்திக்கும் உள்ளது. இன்னும் சொல்ல போனால் திமுக, அதிமுக ஆகிய எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரே களத்தில் நின்று தேர்தல் ஆணையத்தின் இந்த சதி செயலை முறியடிக்க முன்வர வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிற கோரிக்கை. 2ஆம் தேதி நவம்பர் மாதம் நடைபெற உள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறோம். ஓராண்டுக்குள்ளாக வந்த வடமாநிலங்களை சார்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அவரவர் சொந்த மாநிலங்களிலே வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அவர்கள் வாக்களிப்பதிலே எந்த நியாயமும் இல்லை. அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதையும் தவிர்க்க வேண்டும். இங்குள்ள பூர்வீக குடிகளின் வாக்குகளை பறிக்கிற முயற்சியையும் தடுக்க வேண்டும். இதுதான் இப்போதைக்கு நாம் அனைத்து கட்சியினரும் ஒன்று கூடி முன்னெடுக்க வேண்டிய நிலைப்பாடாகும். பீகார் ப்ராசஸ் SIR ப்ராசஸ் பீகார்ல நடக்கும்போது ட்ரைப்ஸ் சார்போம், RSA சார்போம் அங்க போய் ஆய்வு பண்ணிருக்கோம். பீகார்ல அதுல குறிப்பா பாட்னால ஃபுல்வாரி ஷரீப் அப்படின்ற ஒரு இடம், நகரம், அதுல இஸ்லாமியர்களும் தலித் மக்களும் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இதை பத்தி கேட்டதுக்கு, அதாவது இந்த வழிமுறை இந்த செயல்முறை குடியுரிமையை தீர்மானிக்கிற மாரி இருக்கு அப்படின்றத பத்தி அவங்க கிட்ட கேட்டதுக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே அந்த அச்சம் இருக்குது. எங்களை இதை பயன்படுத்தி எங்க வாக்குரிமையும் எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துற வேலையும் பாஜக செய்யுன்றத அவங்களாவே சொன்னாங்க. அந்த ரிசல்ட் வந்த பிறகு மற்றும் ஃபைனல் டிராஃப்ட் வந்த பிறகு அவங்க வாக்குரிமை எல்லாம் நீக்கப்பட்டிருக்குது. இஸ்லாமியர்களுக்கு கணிசமா, தலித் மக்களுக்கு கணிசமா, ஓபிசியும் ஓரளவுக்கு நீக்கப்பட்டிருக்கு. அப்போ இது அவங்க என்ன அச்சுறுத்தல் போடுறாங்க, இப்ப எங்க வாக்கு நீக்கிட்டாங்க, அடுத்தது எங்களை அப்புறப்படுத்திடுவாங்களோ, அசாம் போல எங்கன்னா ஒரு கேம்ப் ஒரு வாக்கி எங்களை வச்சிருவான்ற ஒரு அச்சுறுத்தல் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பத்தி அவங்களுடைய அச்சம் நியாயமானதுதான், அது உண்மையும் கூட. புள்ளி விவரங்கள் அந்த உண்மையை நமக்கு உறுதிப்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டிலும்
இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறார்கள், கிறித்தவர்களும் கணிசமாக இருக்கிறார்கள். அதைவிட முக்கியமாக தலித்துகள் பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிறார்கள். இவர்களின் வாக்குரிமைகளை எல்லாம் பறிப்பதற்கு வாக்காளர் பட்டியலில் இருந்தே அவர்களை நீக்குவதற்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் பாஜக அரசு சதி முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது என்பதை முன்னுணர்ந்துதான் இப்போது அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் கூட்ட இருக்கிறோம் முதல்வர் தலைமையில். பீகாரிலே இருந்த நிலை தமிழ்நாட்டில் இல்லை, பீகாரில் இருக்கும் நிலை தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் என்கிற வாக்குச்சாவடி முகவர்களை 100 விழுக்காடு நியமிக்கிற ஒரு ஆற்றல் கொண்ட இயக்கங்களாக இருக்கின்றன. காலம் காலமாக இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம், இணைத்தல், நீக்குதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுத்தான் வருகின்றன. அதுல 100 விழுக்காடு பங்கேற்கிற இயக்கங்களாக திமுகவும் அதிமுகவும் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். ஆகவே அவர்கள் நல்ல தேர்தல் அனுபவம் உள்ள கட்சிகள் என்பதையும் தாண்டி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இதற்கான ஏஜென்ட்களை நியமிக்கிற வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்களால் தில்லுமுள்ளு செய்ய முடியாது, அவர்களால் தடுத்துவிட முடியும் என்று நாம் நம்பினாலும் பிஜேபியை சார்ந்த ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் எந்த நியாயங்களுக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் நினைப்பதை சாதித்தே ஆக வேண்டும், அதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டும் என்கிற ஒரு துணிச்சலை பெற்றவர்கள் அவர்கள். இந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸும் அவருக்கு கிடையாது. அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணணும். அதனால் நீதி நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு பொதுமக்களின் விமர்சனங்கள் வந்துவிடக் கூடாது என்று அச்சப்பட்டு அதன் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அல்ல. தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் முறை இங்கே நடக்க வேண்டும், நம்மை எதிர்த்து வாக்களிக்கிறவர்களின் வாக்குரிமைகளை பறித்தாக வேண்டும், தமக்கு ஆதரவாக வடமாநிலங்களில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை தந்து அவர்கள் மூலம் நாம் வெற்றிகளை பெற வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் அவர்கள் மிகவும் குறியாக இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களும் அச்சத்தில் பீதியில் தான் இருக்கிறார்கள், அதிலே மாற்று கருத்தில்லை. இவற்றையெல்லாம், இந்த சதி செயல்களை எல்லாம் முறியடிக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும், ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்பதுதான் இப்போது நம்ம முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால். அங்க இருக்கிற இந்தியா கூட்டணி தலைவர்களை சந்திச்சு பேசணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க சட்ட ரீதியா முதல்ல தவறாகி எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் சுப்ரீம் கோர்ட் வழக்கு அப்படின்னா. ஆனா களத்துல வந்து பிஎல்எஸ், பாஜகவோட பிஎல்எஸ் நேரடியா போய் எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணி, அதாவது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஃபார்ம் இல்லாம முனிசிபாலிட்டி ஃபார்மையும் ஒன்று ரெடி பண்ணி மேனுபுலேட் பண்ணி எல்லாருக்கையும் எல்லா டேட்டாவும் வாங்கி ஃபில் பண்ணிட்டாங்க. இது நாங்க களத்துல மிஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி அவங்க ரெகுலேட் பண்ணி சொன்னாங்க. யாரு? ஆர்ஜேடியோட வைஸ் பிரசிடென்ட், எம்எல் சட்டமன்ற தலைவர், சிபிஐ. என்ன மிஸ் பண்றத சொன்னாங்க? களத்துல வந்து நாங்க அதை சோதிக்காம விட்டோம். இது வந்து குடியுரிமையை சோதிக்கிற மாதிரி இருக்குன்றதெல்லாம் நாங்க ஃபைட் பண்றோம் கோர்ட்ல. ஆனா களத்துல இதை விட இது மோசமா போயிருக்கு, நாங்க அதை பார்க்காம விட்டோம். குடியுரிமை திருத்த சட்டம் வந்த பிறகு அந்த சட்டத்தின் வரையறைகளின் அடிப்படையில் தான் இது மேற்கொள்ளப்படுகிறது என்கிற கருத்து மேலோங்கியுள்ளது. அதுதான் உண்மையும் கூட. பீகாரை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அங்குங்கு எண்ணாதபடி எல்லா வாக்குச்சாவடிகளிலும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போடக்கூடிய சக்தி படைத்திருப்பதால் இதை இவர்களால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும். எஸ்ஐஆரை அவர்கள் நடைமுறைப்படுத்த முயற்சித்தால் கூட அதை முறியடிக்க முடியும். பீகாரில் கட்சி வலுவாக இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தேர்தல் பணிக்குழுவை நியமிப்பது, தேர்தல் முகவர்களை, வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது என்கிற அளவுக்கு அவர்களுக்கு களத்தில் போதிய அனுபவம் இல்லை என்பதைத்தான் அதிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே தமிழ்நாட்டில் அவர்களால் இதை அவர்கள் விரும்புவது போல் சாதித்து விட முடியாது. என்றாலும் கூட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இதை முறியடித்தாக வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்துதான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. இதை எதிர்த்து ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் இந்த எஸ்ஐஆர் கூடாது, வாக்காளர்களை பட்டியலில் இருந்து வாக்குரிமை உள்ளவர்களை நீக்கக்கூடாது
என்கிற கோரிக்கைகளை மையமாக வைத்து வழக்கு தொடுத்திருக்கிறோம். இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற போது இதை தமிழ்நாட்டிலே அல்லது மேற்கு வங்கம், கேரளா ஆகிய 3 மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்துவது ஏற்புடையதல்ல. இந்திய அரசு அல்லது தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிற சூழலில் அதை நடைமுறைப்படுத்த கூடாது, சட்டப்பூர்வமாக பரிசீலிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சொல்லியிருந்தீங்க திராவிட கட்சிகளின் வந்து பூத் லெவல் ஏஜென்ட் வந்து பலமா இருக்கிறாங்கிறது அது உண்மை. ஆனா பீகார்ல வந்து பிஜேபியை தாண்டி நிதிஷ்குமார் அவர்களோட பூத் ஏஜென்ட், அவங்க கட்சியோட பூத் ஏஜென்ட் தான் கூட வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதிமுக வந்து இன்னைக்கு வந்து வெளிப்படையா வந்து ஆதரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல எஸ்ஆர் நடக்கக்கூடிய. அப்போ அங்க நடந்த மாரி இங்கேயும் பாஜக கூட்டணி அதிமுக இருக்கிறதுனால அவங்களோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸை வந்து இந்த மாதிரி மேனிபுலேட் பண்றதுக்காக, டேட்டாக்களை தப்பா கொடுக்கறதுக்காக, இல்ல ஃபில்டர் பண்றதுக்காக பயன்படுத்த முடியுங்கிற அச்சுறுத்தல் இருக்குது. அதை எப்படி எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி செய்வாங்களா அதிமுக எதை செய்வாங்களா? அங்க வந்து நிதிஷ்குமார் கட்சி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஆதரவு செய்யாங்க. அப்ப இவங்களோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து வலுவா இருக்காங்கல்ல, அப்ப அவங்களும் போய் இது தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜக ஆதரவா நம்பர்களை ஃபில்டர் பண்றதுன்றது செய்வாங்க. அதிமுக அப்படி செய்வார்களா என்பது சந்தேகம்தான். ஆனால் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். பாதிக்கப்பட போவது திமுக மட்டுமல்ல, திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை சார்ந்த பூர்வீக குடிமக்கள் அல்லது தமிழ்நாட்டை சார்ந்த வாக்குரிமை பெற்ற வாக்காளர்கள், அதிமுகவுக்கும் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. எனவே இந்த களத்தை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளின் தலைமையில் இயங்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டிய தேவை இருக்கிறது. திமுக, அதிமுக 2ம் ஒரே அணியில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது தமிழ்நாட்டு வாக்காளர்களின் கோரிக்கை. அதுதான் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்றோம். அவங்க வந்து கூட்டணி தர்மங்கிற அடிப்படையில் இதனுடைய பக்க விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அல்லது அதை பற்றி எந்த புரிதலும் பெறாமல் இப்படி அறிவித்திருக்கலாம் அல்லது அமைதி காக்கலாம். ஆனால் அது அதிமுகவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் திமுக கூட்டணி கட்சிகளோடும் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கைகோர்த்து களத்தில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.